அவங்கள்ட்ட விட்டுருவோம். அப்படி பெரிய சர்ச்சை வரும்போது, நான் சொல்றது பிரிட்டிஷ் பீரியட்ல சர்ச்சை வரும்போது ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வரணும். ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணணும்னா 6 மணிக்கு வந்து போகணும், 10 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், கிளப்ல போய் ஆடக்கூடாது, இவங்க கூட போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கூடாது, ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கூடாது, கலந்துக்கிட்டா அந்த ரிலேட்டிவ்க்கு ஃபேவரா இருக்கும், ஒரு வக்கீல் இருந்தால் வக்கீலை பார்க்க, இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்துதான். அப்போ ரொம்ப நாள் முடிச்சு என்ன பண்றது, எப்படி போனாலும் பிரச்சனை வந்தது. அப்புறம் கடைசியில் என்ன முடிச்சாங்கன்னா, இதை நம்ம தலையிட வேண்டியதே இல்லை, பிகாஸ் ஜட்ஜஸ் வில் நோ, ஜட்ஜஸ் வில் பிஹேவ் தெம்செல்ஸ்னார், தே வில் பிஹேவ் தெம்செல்ஸ்னா அவங்களுக்கே தெரியும். அப்படி வேற வழி இல்லை. ஏன்னா சிலதெல்லாம் வந்து உயரிய பதவியில போகும்போது அவங்கள 10 மணிக்கு எந்திரிக்கணும், நைட் 8 மணிக்கு தூங்கணும்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களே அது பண்ணிப்பாங்கன்றது விட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு உண்டான அதே ப்ரிவிலேஜ் தான் இப்போ கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. கவர்னர் அவராக இதெல்லாம் பார்க்கணும், இதை கோர்ட்டு தலையிட்டு இதை தான் செய்யணும்னு சொல்றது கோர்ட்டுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.